திருச்சபையின் பிள்ளைகளாகிய உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய திருநாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய், அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபத்தோடு அவருடைய வார்த்தையை உற்று நோக்குவோம். இன்றைக்கு திருவசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிற மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு பாடல் உண்டு. எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், நான் என்னெல்லாம் செய்யணும். திரளான அது இந்த வசனங்களை, முந்தின வசனங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு பாடல். எண்ணத்தை கொண்டு நான் நம்முடைய சன்னிதானத்திலே வர வேண்டும், தகன பலிகளை கொண்டு வர வேண்டுமோ, ஒரு வயது கன்றை கொண்டு வர வேண்டுமோ, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரில் நீர் ஒருவேளை பிரியமாயிருப்பீரோ, எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலே பிரியமாயிருப்பீரோ. அக்கிரமம் கொடியது, அதனால என்னுடைய முதற் பேரான குமாரனை கேட்பீரோ, எதை கொடுக்க வேண்டும், என்னுடைய கற்பத்தின் கனியை கொடுக்க வேண்டுமோ என்று கேட்டு ஆண்டவர் பதில் தருகிற ஒரு பகுதியை இங்கே நாம் பார்க்கிறோம். நமக்குள்ளே அப்படி கேள்விகள் எழுவதுண்டு. என்ன காணிக்கை கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் தெளிவான ஒரு காரியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். நான் வேற ஒன்னையும் கேட்கல, நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தேவனாகிய எனக்கு முன்னால் மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். இதையெல்லாம வேற ஒன்னையும் நான் வாண்ட கேட்கல. இரக்கம் செய்வது, கர்த்தர் இரக்கமுள்ளவர் இரக்கமுள்ளவர் சொல்லி வேதத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருகிறது. அதுபோலவே கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், கர்த்தர் நியாயத்தையே செய்கிறார். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் தன்னுடைய போதனையிலேயும் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாயும் நமக்கு காண்பித்திருக்கிறது தாழ்மை. நியாயம் செய்வது, இரக்கத்தை சிநேகிப்பது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற விதத்திலே நம்மை தாழ்மைப்படுத்துவது, இதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இது கேட்பதற்கு பேசுவதற்கு எளிதாக இருக்கும். ஆனால் அதை வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவது மிகவும் மிகவும் கடினமானது. கடினமான ஒன்றை ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார் என்று எண்ணிவிடக் கூடாது. ஆண்டவர் கடினமான காரியங்களை கேட்கும் போதும் உண்மையிலேயே அதை நாம் வாஞ்சித்தால் அதை நமக்கு தருவதற்கு வல்லவராக நல்லவராக இருக்கிறார். நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர்தான், உம்மால் எல்லாம் கூட என் வாழ்க்கையை மாற்ற முடியும், என் வாழ்க்கையிலே சரிப்படுத்தப்பட வேண்டிய பகுதிகளை சரிப்படுத்த முடியும் என்று ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை கையளிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்பும் காரியம். முழுமையான மாற்றத்தை ஆண்டவர் நம்மிலே தருவாரேயானால், என்னிலே தருவாரேயானால், உங்களிலே தருவாரேயானால், என்னை பார்க்கிற உங்களை பார்க்கிற ஒவ்வொருவனும் கிறிஸ்துவை காண முடியும். ஆனால் இன்றைக்கு பரிதாபமான நிலை என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் அழகாய் பேசுகிறார்கள், அழகாய் ஜெபிக்கிறார்கள், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலே குறைவுபட்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் நாம் குறைவுபட்டிருக்கிறோம். உணர்வதற்கும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கும் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம்
18வது அதிகாரத்திலே ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த மத்தேயு 18வது அதிகாரத்திலே ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பேதுரு ஆண்டவரிடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்டான். நீங்க அங்க வேதாகமத்தை உருட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம், வீட்டுல போய் வாசிங்க. நான் அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். பேதுரு ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் ஒருவன் தப்பு செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 3 முறை மன்னிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அதை விட கொஞ்சம் நல்ல சிறந்த நிலையில் இருப்பவராக பேதுரு தன்னை எண்ணிக்கொண்டு 7 தடவை மட்டும் மன்னிக்க வேண்டுமோ என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, 7-70 தடவை, ஒரு நாளைக்கு 7-70 தடவை. தப்பு பண்ணிட்டு ஒரு வந்து மன்னிப்பு கேட்கிறான், 7-70 தடவை மன்னிக்கணும் ஒரு நாளைக்கு, மொத்தத்தில் இல்ல. 7-70 தடவை மன்னிச்சிரு. 2 தடவை பொறுக்கலாம், 3 தடவை பொறுக்கலாம். உனக்கு புத்தி இருக்கா? எத்தனை தடவை நான் சொல்றேன், கொஞ்சமாவது கேட்கிறியா? இதுதான் மனித இயல்பு. ஆனா ஆண்டவர் மன்னிக்கிறார். அப்படி சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்றார். அந்த உதாரணம் என்ன? ஒரு ராஜாவினிடத்திலே ஒரு மனிதன் கடன் பெற்றிருந்தான். 10,000 தாலந்து என்று இருக்கிறது. வில்லியம் பார்க்லே என்ற ஒரு ஆசிரியர் அதற்கு விளக்கம் கொடுக்கிற போது அது ரொம்ப அழகா சொல்றார். யூதேயா தேசத்தினுடைய, யூதேயா நாட்டினுடைய வருமானத்தை விட அவன் பட்ட கடன் அதிகம். 12 கோடி கடன் பெற்றிருக்கிறான். அப்ப உள்ள அவருடைய காலத்தில் உள்ள ரேட்டுக்கு போட்டு எழுதுறார் 12 கோடி. இப்ப போட்டா எத்தனை 1000 கோடி வருமோ தெரியாது. 12 கோடி. இவ்வளவு கடன் பட்ட ஒரு மனிதன் ராஜாட்ட வந்து கேட்கிறான், எப்ப எல்லாத்தையும் வித்து கொடுங்க. அப்படி சொன்ன மனிதனை பார்த்து, ராஜாவை பார்த்து அந்த மனிதன் வேண்டுகிறான், ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையாயிரும், எப்படியாயிலும் கடனை கொடுத்து தீர்க்கிறேன். ராஜா சரி சரி போ, உன்னை மன்னிச்சு விட்டேன், போயிரு அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டார். அவன் சந்தோஷமா திரும்பி போறான். போற வழியில அவனிடத்திலே கடன் பட்ட ஒரு மனிதன் வருகிறான். 100 வெள்ளி பணம் கடன் பட்ட ஒரு மனிதன் வருகிறான். அவனை கழுத்தை பிடிச்சி தொண்டையை நெரிச்சு ஜெயில தூக்கி போடுறான். பொறுமையாயிரும் அவனும் கேட்கிறான், ஜெயில தூக்கி போட்டான். ராஜாவினிடத்தில் வந்து உடன் ஊழியர்கள் சொல்கிறார், ராஜாவே, நீர் எவ்வளவு இரக்கம் காண்பித்து அந்த மனிதனை விடுதலை பண்ணினீர். அவன் இப்படி நடந்துகிட்டான். ராஜாவுக்கு கோபம் வருகிறது. அவனை அழைத்து வர சொல்கிறார். திரும்ப அழைத்து வரப்படுகிறான். நான் உன்னை மன்னிச்சனே, நீ உடன் ஊழியனுக்கு மன்னிக்கவில்லையோ? அவனை ஜெயில போட்டிருக்கியோ? ஆமையா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆனால் நீ போய் அந்த தண்டனை அனுபவி, நீ எனக்கு கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் நீ ஜெயிலுக்கு போன்னு சொல்லி கொடுத்த மன்னிப்பை வாபஸ் வாங்கிட்டாரு. இதான் இந்த சம்பவம். வாபஸ் வாங்கிட்டு சொல்றாரு, ராஜா வாபஸ் வாங்கிட்டது போல நீங்களும் அவனவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். நிறைய பேர் நாம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நம்ம மன்னிச்சிட்டார், ஆண்டவர் நம்ம மன்னிச்சிட்டாரு, இங்க நேரே நமக்கு பரலோகம் தான். ரொம்ப தப்பான எண்ணம். உள்ள வன்மம் பகை உள்ள இருக்குன்னா, கசப்பான உணர்வுகள் இருக்குன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அது தெய்வீக தன்மை அல்ல, பேய்த்தனத்துக்கு அடுத்தது. யாக்கோபு 3வது அதிகாரம் 21வது வசனம் முதல் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லப்பட்டிருக்காது. பேய்த்தனத்துக்கு அடுத்தது. நீ பேய் பிள்ளை, ஆண்டவர் பிள்ளை இல்ல, யாரா இருந்தாலும் சரிதான். கசப்பான உணர்வுகளை உள்ளே வைத்து பேணி கொண்டு நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்ன தவறானது. நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு வருகிற போதெல்லாம் பாவ விமோசனம் சொல்கிறார்கள். அதுக்கு முன்னால ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அவனவன் தந்தன் சகோதரன் தப்பிதங்களை
மனப்பூர்வமாய் மன்னிச்சா பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மன்னிக்கிறோமா? சில ஆட்களை குறித்து நமக்கு சொன்ன உடனே நல்ல நேரம் பொழுதுமா இவளை பத்தியா பேசுற, இவனை பத்தியா பேசுற, அதை விட்டுரு, வேற யாரையாவது பத்தி பேசு. உள்ள அடங்கி இருக்குது, உள்ள குமுறிக்கிட்டு இருக்குது. இரக்கத்தை சிநேகின்னு சொன்னார் பாருங்க ஆண்டவர். ஆண்டவர் இந்த மத்தேயு 18வது அதிகாரத்தில் சொல்கிறது போல அழகா சொல்லி இருக்குது. உன் சகோதரனுக்கு நான் இறங்கினது போல நீ இறங்க வேண்டாமா அப்படின்னு கேட்காரு. வில்லியம் பார்க்லே அந்த உண்மையான சம்பவத்தை சித்தரிக்கிற போது கடன் பெற்றிருக்கிற அந்த 12 கோடிய நாணயமா மாத்தினா அது எவ்வளவு, எத்தனை பேர் வேணும்னு சொல்றாரு. 5 மைல் நீளத்துக்கு, 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு அடிக்கு ஒரு ஆளை நிப்பாட்டினா குறைஞ்சது ஒரு 8600 பேர் வேணும். அந்த நாணயமா மாத்துறத ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மூட தலையில வச்சிருக்கான். அங்க அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். 8 கிலோமீட்டர் நீளத்துக்கு நிக்காங்க. நிக்கிறவங்களை ஒருத்தன் தலையில வச்சிருக்கிற மூடைய அடுத்தவனுக்கு தூக்கி கொடுத்து அப்படி கடத்தினா 8600 பேர் வேணும்னு எழுதுறாரு. அவ்வளவு சும 12 கோடி. ஆனா அவன் கொடுத்தானே ஒருத்தனுக்கு கடன், அது 250 ரூபாய் மதிப்பு. அதை ஒத்த கையில் இப்படி தூக்கிட்டு போயிடலாம். அவ்வளவு பெரிய கடனை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. துரோகியாகிய என்னை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார், நான் மன்னிக்கிறேனா? யோசித்து பார்க்கிறதுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். 2 காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். சிலுவையிலே கல்வன் ஆண்டவரை தூஷிக்கிறான். சற்று நேரத்துக்கு முன்னால வரைக்கும் தூஷித்திருக்கிறான். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் வேண்டுகிறார். தன்னை நிந்தித்து அவமானப்படுத்தி பல்வேறு விதங்களிலே சிறுமைப்படுத்தியது மட்டுமல்ல, சரீரத்தை அணு அணுவாய் பித்து எடுக்கிற அந்த ஜனங்கள் மேல் தேவ கோபாக்கினை இறங்கி வந்தது என்று ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார். பரமானந்தம் ஐயர் என்ற ஒரு பரிசுத்தவான், சாமுவேல் பரமானந்தம் என்ற ஒரு ஐயர்வாள் இப்படி சொல்றார். பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் இறங்கி வந்தார் அழிக்கிறதுக்கு. அதனால ஆண்டவர் திடீர்னு அமைதியா இருந்தவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அழிச்சிடாதையும், தாங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் கெஞ்சினார். இதை பார்த்த உடனே கள்ளங்கேக ஆண்டவரே உடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என் கூட பரதீசில் இருப்பாய். நிறைய பேரு நம்ம விட மோசமானவன் அயோக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்க போறாங்க. நாம எங்க இருப்போம்? ஆண்டவர் சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அநேகர் வந்து ஆண்டவரை தொழுது கொள்வார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு அவங்க பந்தியில் இருப்பாங்க. மத்தேயு 8வது அதிகாரத்தில் இருக்கு. மத்தேயு 21வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை சொல்லி, தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. யார் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று மத்தேயு 7:21 சொல்லி இருக்கிறத திரும்ப எடுத்து சொல்றார். ஒருவன் போறேன்னு சொன்னா அழகா நாம பிரசங்கம் கேட்கும் போது தலையை ஆட்டி கருத்தா கேட்போம். போறேன்னு சொன்னா, ஆனா அவன் போகல. போமாட்டேன்னு சொன்னவன் திரும்பி வந்துட்டான். சென்னையில பிரார்த்தனாலயான்னு ஒரு இடம் இருக்கு. சிலர் அந்த கேசட்டை போட்டு பார்த்திருக்கலாம். 400 பிராமண குடும்பத்தார் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுதான் தெய்வம், இயேசு ஒருவர் தான் வழின்னு சொல்லி அவங்க ஆராதிக்கிறாங்க. நாம நினைக்கிறோம் நாம தான் போறோம். இல்ல, ஆண்டவரை அறிந்திராத மக்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ராஜ்யத்திலே பந்தி இருக்க போகிறார்கள். நாம எங்க நிப்போம்? அந்த உதாரணத்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னாலே பந்தியிலே இருப்பார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாளிலே நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிறாய், அடிக்கடி பிரசங்கத்தை கேட்கிறாய். மன்னிக்கிற சிந்தை உண்டா? இரக்கம் உண்டா? இரக்கத்தினாலே நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், நீ மன்னித்திருக்கிறாயா? மன்னிப்பதற்கு இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார்.
ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே நம்மை தாழ்த்தி கொடுப்போம். தாழ்த்தி கொடுப்போம். தாழ்த்தி கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அன்போடு அழைக்கிறார். அதுல இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் நியாயம் செய்வது. நியாயம் செய்வது. ஆண்டவர் நியாயத்தை விரும்புகிறார். நியாயம் தண்ணீரை போல, நீதி வற்றாத நதியை போல கரை புரண்டு ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நியாயம் பேசும்போது எனக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. நீதி கதைகள்ல மனுநீதி சோழன் என்று ஒருவன் சொல்லப்பட்டிருக்கிறான். மகன் தேரோட்டி சென்றவன் ஒரு பசுவின் கந்தை அடித்து விடுகிறான். பசுமாடு வந்து அழுதுகிட்டு மணி அடிக்குதான். ராஜா என்னன்னு கேட்காரு. கேட்ட உடனே தன்னுடைய மகனை தேரில் இட்டு கொண்டவன், அதனால மனுநீதி சோழன். அந்த பசு வந்து அழுதுச்சு. நியாயம் செய்கிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். தனக்குன்னா ஒரு நீதி, அடுத்தவங்களுக்குன்னா இன்னொரு நீதி. என்ன செய்யணும்? என் பிள்ளைலாம், என் குடும்பம். ஆண்டவர் நியாயத்தை விரும்புகிறவர். வேதத்தில் நிறைய இடங்கள்ல, குறைஞ்சது ஒரு 200 இடத்துல நியாயம் செய், நியாயம் செய். நம்ம வாழ்க்கையில சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் நாம எப்படி இருக்கிறோம்? உண்மையில சாட்சிகளாய் நாம வாழ்ந்தா நம்ம பார்க்கிறவங்க நம்மில் இருக்கிற அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை காண்பார்கள். காண்கிறதுக்கு உங்களை என்னை ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நியாயம் நீதி நிறைவேற்றுகிறவர்களாக நாம் நிற்போமையானால் ஆண்டவர் நம்மிலே மகிழ்ச்சி அடைவார். ஏசாயா 57:15 யாராவது ஒரு வாசியுங்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால ஏசாயா 33, 15, 16, 17 ஆகிய வசனங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். தூர தேசத்தில் உள்ளதையும் அது பார்க்கும். ராஜாவை மகிமை பொருந்தினவராக நாம் கண்டு இப்படி நீதியா நடந்தோம்னா ஆண்டவர் நம்ம பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. மகிழ்ச்சி அடைகிறது மட்டும் இல்ல, உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண அருள் செய்கிறார். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் தூர தேசத்தில் இருக்கிற பரலோக ராஜாவினுடைய சன்னிதானத்திலே நிற்பதற்கு அவனுக்கு உதவி செய்யும். இப்போ அந்த ஏசாயா 57வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிற அந்த வசனத்தை நாம திரும்ப நோக்கி பார்த்தால், ஆண்டவர் மன்னிப்பதை விரும்புகிறார், இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார். இரண்டாவது, ஆண்டவர் நியாயம் செய்ய விரும்புகிறார். நியாயம் செய்தா என்ன கிடைக்கும் அந்த வசனம் அழகா சொல்லிச்சு. மூன்றாவது, இந்த பகுதியிலே சொல்லி இருக்கிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமான தேவன் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ண வர்ற யாருக்குள்ள? நொறுங்குண்ட பணிந்த தாழ்மை உள்ள ஆவி உள்ளவர்களிடத்திலே ஆண்டவர் நம்ம கூட வாசம் பண்ணுவார். ஆண்டவர் சீஷர்களுக்கு தெளிவான போதனை கொடுத்தார். போதனை கொடுத்துட்டு கடைசியில சீடர்களின் கால்களை கழுவினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம்.
சீடர்களின் கால்களை கழுவினார். கழுவி முடிச்சிட்டு சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னை ஆண்டவரும் போதகரும் சொல்றீங்க. ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் இப்படி செய்யுங்க, உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். சில ஆட்களை குறித்து சொல்லுவாங்க, இவன் அவன் காலை கழுவி குடிச்சுக்கிட்டு நடக்காங்க. காலை கழுவுறதுங்கிறது ஒரு இழிவான தொழில், இழிவான வேலை. யாராவது ஒருத்தன் சொல்ல அப்படியே இம்ப்ளிசிட்டா கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்களை அப்படி சொல்லுவாங்க, காலை கழுவிட்டே இருக்காங்க. ஆண்டவர் சீடர்களின் கால்களை கழுவினார், அது மாதிரி என்று சொன்னார். ஒரு வேலைக்காரனை போல இடுப்புல துணியை கட்டி கொண்டு போய் உட்கார்ந்தார். நாங்க இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கோம் பாருங்க, அந்த கயிறுக்கு என்ன அர்த்தம்னா ஆண்டவருக்கு வேலைக்காரன் அர்த்தம், வேலை செய்யறதுக்கு வந்திருக்கோம். உண்மையில அந்த அடிமைத்தனத்தின் அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறதாய் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதான்னு சொல்லி யோசித்து பார்க்கிறதுக்கு ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். நீ தாழ்மையான இடத்துல போய் உட்காரு, உன்னை கூப்பிட்டு மேல உட்கார வைப்பாங்க. ஆண்டவர் அப்படி சொல்றார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். யாக்கோபு 4வது அதிகாரத்தில் யாக்கோபு அழகாய் எழுதுகிறார். என்ன எழுதியிருக்கிறார் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். 2 இடத்துல அதை வலியுறுத்தி சொல்றார். அதே அதிகாரத்தில் 2 இடத்துல சொல்றார். யாக்கோபு 4வது அதிகாரம் 1 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆறாவது அதிகாரத்தை பாருங்க, 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை எதுக்கணுமா? ஆண்டவருக்கு முன்னால என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு முன்னால தாழ்மைப்படணும். அழகா சொல்லி இருக்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிற தேவன். இன்றைக்கு 2ஆம் பாடமாக வாசிக்க கேட்ட எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனமும், கொஞ்சம் அதுக்கு முன்னால 21, 22 ஆரம்பிச்சீங்கன்னா, கிறிஸ்தவன் சொல்றவெல்லாம் ஒரு புது சிருஷ்டி, மாற்றப்பட்ட ஒரு மனிதன் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள். அவங்க எப்படி வாழணும்னு சொல்லி பரிசுத்த பவுல் மூலமாய் ஆண்டவர் தெளிவாய் போதனை கொடுத்திருக்கிறார். ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. இந்த 3ஐ சுருக்கி சொன்னா ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. இரக்கம், நியாயம், ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் காத்திருக்கும்படியாய் நம்மிடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம் தாழ்மை. நான் ஒண்ணும் இல்லை சாமி, வார்த்தையில சொல்லுவோம், நான் ஒரு புழு, நான் குப்பை அப்படின்னு சொல்றது இல்லை. உண்மையில நம்ம மனசால நினைச்சு நான் ஒண்ணும் கிடையாது, என்னையும் ஆண்டவர் ஒரு பொருளாய் நினைக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் நன்றியோட வருகிற போது நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு தர விரும்புகிறார். அந்த அனுபவம் என்ன? மாற்றப்பட்ட ஒரு ஜீவியம். கோபம் கொண்டாலும் நிறைய சொல்றாரு, பொய் பேசாத, சகோதரத்தில் அன்பு காட்டணும், நிறைய அந்த இதுல சொல்லிட்டு அழகா சொல்றார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஏதோ ஒரு கோபம் வந்துட்டு சடபடான்னு பேசிட்டோம், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உன் எரிச்சல் என்ன செய்யணும்? தணிஞ்சிடணும். அதுக்கு முன்னால தணிஞ்சிடணும். அதுக்கப்புறம் அந்த கோபத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கோபத்தை காட்டக்கூடாது, உள்ள இருக்கக்கூடாது. மறைவா வாங்க தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன போறான் பாரி ஆயோக்கியம். நம்ம மாய்மாலமான ஜீவியம். ஆண்டவர் விரும்புறது ஒன்னே ஒண்ணு விரும்புறாரு. நான் என்னை ஆண்டவரே உண்மையிலே உமக்கு முன்னால் தாழ்மைப்படுத்துவதற்கு, எனக்கு நியாயம் வேணும்னு கேட்கிறேனா, மற்றவர்களுக்கு நியாயம் செய்வதற்கு, நீதியை விளங்க பண்ணுகிற தேவனுக்கு முன்னால் நான் குற்றமில்லாமல் நிற்பதற்கு எனக்கு முதல்ல இரக்கத்தை தாரியா, எனக்கு இரக்கத்தை தாரு, இரக்க சிந்தையை தாரும்.
அந்த மன்னிக்கிற சிந்தையை தாரும். என்ன செய்தாலும் மன்னிக்கிற அந்த சிந்தை நமக்கு வேண்டும். என்ன செய்தாலும் சரி மன்னித்து விடுகிற அந்த சிந்தையை ஆண்டவர் நமக்கு தருவாரே. ஆனால் உண்மையிலேயே நாம் பாக்கியவான்கள், உண்மையிலேயே நாம் பாக்கியவான்கள். அந்த சிந்தை எனக்கு தாரியான்னு கேட்போம், சிந்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்போம். நம்மை ஆண்டவர் மகிமையின் வாழ்விலே சேர்ப்பாருங்கிறதுல கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்க விரும்புகிறார். மகனே மகளே, என்ன போல நீ மாறுவியா? ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் இதெல்லாம் செய்தார். தம்மை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு முன்னால ஒண்ணு என்ன செய்யல, அவர் பேசலன்னு சொல்லி ஒண்ணுமே பேசல, ஒண்ணும் பேசல, அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டார். வாயை திறவாதிருந்தார்னு சொல்லியிருக்கு. அது போலவே அவர் இரக்கத்தை காண்பிக்கிறார், அன்பை காமிக்கிறார். மன்னிச்சார், சிலுவையில் மன்னிச்சார், தாழ்மையை தரித்துக் கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற போது அழகாய் எழுதுகிறார், தேவனுக்கு சமமாயிருந்தும் சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆண்டவரை நாம் பின்பற்றுவது உண்மைன்னா, நம்ம பழைய பாடல் ஒன்று உண்டு, வாழ்த்துகிறேன் இயேசுராஜா வாழ்த்துகிறேன். அதுல ஒரு நல்ல சாரணம் வரும், என்னை காண்போர் உமை காண உம் சாயல் எனில் வேண்டும். அந்த பாட்டை படிக்கலாமா? என்னை காண்போர் உமை காண உம் சாயல் எனில் வேண்டும், தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அப்படியே அமர்ந்தவாறு நம்முடைய கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். நியாயத்தையும் நீதியையும் செய்கிறவராய் வெளிப்பட்ட ஆண்டவரே, நியாயம் தண்ணீரை போல நீதி வற்றாத நதியை போல கரை புரண்டு ஓட வேண்டும் என்று விரும்புகிறவரே, ஆண்டவருடைய அந்த மனதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்ற உணர்வோடு எங்களை தாழ்மைப்படுத்தி எங்களை மன்னித்திருக்கிற ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி மற்றவர்களை மன்னிக்கிற இரக்க சிந்தை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். தயவாய் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரில் தாழ்மையோடு வேண்டுகிறோம், வல்லமை உள்ள பிதாவே, ஆமென்.